சுயவியல் கோட்பாட்டின் மூன்றாவது தொடர்ச்சி. ஆணவ அறிவு. சேமிக்கப்படும் ஒவ்வொரு அறிவினையும் கொண்டும் மரபறிவையும் கொண்டு எழும் சுயமான தன்முனைப்பு ஈகோ அப்படியே நீரோடை போன்று மெலோடியஸாக அதனுடைய தேடலை தேடி அதற்குரிய போது முனைப்பினை உயர்த்தி கொண்டே சென்று கொண்டிருக்கும். அதற்குரிய முனைப்பினை உயர்த்தி கொண்டே சென்று கொண்டிருக்கும். அதனுடைய நிகழ்வுறுதல்களை அல்லது திட்டமிடுதல்களை விளைவாக வெளிவரும் ஒவ்வொன்றும் பிறரின் நேர்மையான ஈர்ப்பை மட்டும் ஏற்படுத்தும். அதன் மூலம் தன்முனைப்பு உள்ளவரின் உலகியல் அங்கீகாரமும் ஒத்துக்கொள்ளலும் ரெகக்னைஷன் அண்ட் அக்செப்டன்ஸ் அதிகரித்து கொண்டே இருக்கும். இந்நிலை மாறி ஆணவமாகி சுயங்களினாலோ சுயநலங்களினாலோ வக்கிர உணர்வுகளினாலோ தூண்டப்பட்டு எதிர்மறை ஒப்பிடுதல்களை உருவாக்கிவிடும்போது நிறைவு என்ற பொய் நம்பிக்கையாலும் உலகத்தில் ஒவ்வொரு நொடி மாற்றங்கள் பற்றிய அறியாமையினாலும் ஆணவ அறிவு தலை தூங்கிவிடும். மற்ற அறிவு அனைத்தும் நேர்மறையாக மூளையிலும் உடம்பிலும் அதிர்வலைகளை உருவாக்கி கொண்டிருக்கும் நிலை மாறி ஆணவ அறிவினை மூளையில் இன்புட் பண்ணக்கூடிய பொல்யூட்டட் எண்ணங்களினால் எதிர்மறையான அதிர்வலைகள் ஏற்பட்டு கடுமையான மனச்சிதைவு நோய்களை உருவாக்கும். உள் சேமிக்கப்படும் அறிவும் ஏற்கனவே நமக்குள் பிறப்போடு புகுத்தப்பட்ட மரபறிவும் கலந்து நேர்மறை தன்முனைப்பாக மாறவும் தவறான தன்முனைப்பாகவும் மாறுவதற்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவாக விளங்குவது சூழல் அறிவாகும். ஒவ்வொரு நிகழ்வும் நமது அறிவினாலோ அல்லது நம்முடைய சேர்க்கையில் உள்ள மனிதன் ப்ளஸ் பொருளின் அறிவினால்தான் இயக்கம் ஏற்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு இயக்கத்தினை பற்றிய உண்மை விளைவை ஒவ்வொருவரும் உணர முடியாமல் அதுக்கு பல்வேறு பெயர்கள் கொடுத்து சிக்கலாக்குகிறார்கள். ஆனால் நியூட்டனின் சட்டம்தான் இங்கே நடைமுறைக்கு வருகிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்னர் விதைத்த ஒன்றின் விளைவுதான் இன்றைய மரம் என்பதை பிரித்தறிந்து உணர முயலாமல் தான் ஒவ்வொருவரும் நம்பிக்கை என்ற பெயரில் உண்மைகளை உணராமலே உழன்று விடுகின்றனர். தன்னியனாக மகிழ்ந்து வரக்கூடிய முழு சுதந்திரம் முக்கியம் என்பதை புரியாமலே சார்போடு ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். ஆறறிவின் ஒருங்கிணைப்பிற்கும் ஒத்துவராத ஒரு செயலை செய்து கொண்டு மன அழுத்தம் ஏற்படுகிறது என்று கூறுவதற்கு உலகம் முடிவு வரை எளிதாக விடைவு கிடைத்து விடாது. ஆறறிவுகளின் பிரித்தறிதல், பகுத்தறிதல், நுண்ணறிதல் ஆகியவற்றின் மீது ஆர்வமும் ஈடுபாடும் கொள்ளாமல் நம் தனித்துவத்தை முழுமையாக உணர முடியாது. உள்வாங்குதலையும் நிறுத்திவிட்டு கண்ணையும் காதையும் அனைத்தையும் எந்த எண்ணங்களும் தாக்காமல் அமைதிப்படுத்தி அப்படியே சென்ஸ் ஆஃப் நத்திங்னஸில் போய் அதன் பிறகு எண்ணம் ஒடுங்கிய நிலைக்கு போய்
அறிவோடு பயணம் செய்யும் போதுதான் உலகமும் உள்ளே சேவிக்கப்பட்ட அறிவுகளின் நடனங்களும் புரியும். இந்நிலையினை தாண்ட வேண்டிய நிலை மறுபடியும் பொறிகள் இயங்கியவுடன் ஆரம்பிக்கும். அலையற்ற குளத்தில் திடீரென்று ஒரு கல் விழுந்தவுடன் எப்படி அனல் தோன்றி அந்த குளத்தில் இருந்த ஸ்டில்னஸ் கலைகிறதோ அதை போன்றுதான் உள்ளிருக்கும் எனர்ஜி உடல் முழுவதும் தானாக இயங்கிக் கொண்டிருக்கும். அந்த சக்தியின் மூலம்தான் அனைத்தும் நடக்கிறது. அந்நிகழ்வு தானாக வெளியேற எண்ணங்கள் இடையூறாக இருந்துவிடக்கூடாது. எண்ணங்கள் ஒடுங்கி உள்ளே நுழையும் போது அங்கே அனைத்தையும் நுண்ணறிந்து பகுத்தறிந்து நிலை ஏற்படும். அங்கே நுண்ணறிந்து பகுத்தறியும் நிலை ஏற்படும். இங்கேதான் ஒன்றை பற்றி உள் உண்மைகளை உணர முடியும். அந்த உள் உண்மைகள் என்பது அப்போது இறுதி உண்மைகளாகவும் அதற்கு பிறகு ஏற்படும் இரசாயன மாற்றங்கள் ஏற்படுத்தும் தன்மாற்றங்களால் விளைவுகள் வேறுபடலாம், மாறுபடலாம். ஏனென்றால் ஒவ்வொரு நொடியும் மாற்றங்களின் பின்னணியில்தான் மனிதன், உயிரினங்கள், இயற்கை உலகம் அத்தனையும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. பன்முக அறிவு மரபறிவின் தாக்கத்தோடு பன்முக அறிவும் மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் வளர்ப்பது மிகவும் எளிமையானது. மரபறிவில் பன்முக அறிவிற்குரிய அறிகுறிகளோ குறியீடுகளோ இல்லை என்றால் மிகவும் கடுமையான பயிற்சி முயற்சிக்கு பிறகே தன்னுடைய தனித்துவத்தில் கொடி நாட்டிவிட்டு அதன் பிறகே பன்முக அறிவுகளும் முனைப்புகளும் செல்ல முடியும். பன்முக அறிவும் ஒருவனுக்கு முழுமையாக அமைந்து விடாது. இசையில் மரபறிவின் தாக்கத்தால் பன்முக அறிவின் வெளிப்பாடுகள் இருந்தாலும் அந்த இசையிலே இருக்கக்கூடிய பல கோணங்களில் சில பிரிவுகளில் அம்மனிதன் எந்த தனித்துவத்தில் இசையில் அவன் இருக்கிறானோ அதில் முழுவதுமாக ஈடுபட்டு அதில் தன் முனைப்பை அதிகரித்து பாண்டித்தியம் அடைந்த பிறகு அதிலிருந்து கொண்டே அது சம்பந்தப்பட்ட பன்முக தேடல்களை உருவாக்கி ஏற்கனவே இருக்கும் தடைக்கல்லினை மேலும் மேலும் சிற்பம் போன்று செதுக்கி அத்துறையில் பன்முக அறிவை உருவாக்கியதோடு அது சம்பந்தப்பட்ட அல்லது அது தூண்டும் இன்னொரு துறைக்கு சென்று புதிதாக ஒரு அறிவினில் நுழைந்து முனைப்புப்படுத்தி அதன் பிறகே அதிலே பன்முக அறிவை உருவாக்கலாம். பன்முக அறிவின் மூல காரணமாக மரபணு திறனின் தாக்கம் தனது பங்கை அதிகமாகவே எடுத்துக்கொள்கிறது. மரபணுவில் எதிர்மறை வீரியங்கள் இருந்தால் அதை விலக்கும் பங்கினை நெற்றியடி தத்துவம் மூலம் செயல்பட வேண்டும். மரபணு திறனின் தாக்கங்கள் பன்முக அறிவின் முளைப்பிற்கு மிகப்பெரிய காரணியாகவும் கிரியா ஊக்கியாகவும் விளங்குவதை உணர்ந்து மற்ற அறிவுகளை பன்முக தேடல்கள் மூலம் பன்முக அறிவின் முனைப்பை இடைவெளியில்லாமல் தூண்டிக்கொண்டே இருக்கும் வேண்டும். எவ்வளவு பெரிய துன்பங்கள் தடைகள் வந்தாலும் அவைகள் ஒவ்வொரு நொடியும் அதிலே இருக்க வேண்டும். குழந்தைகளிடம்
இப்பன்முக அறிவின் வெளிப்பாடுகளை அறிந்தவுடன் அப்போதிலிருந்தே பெற்றோர்கள் அதற்குரிய முழுமையான சூழலை முறையாக உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். மதிப்பெண் வாங்குகின்ற பள்ளிகளில் படிக்க வைக்க எவ்வளவோ செலவழிக்க முற்படுகிறார்கள். ஆனால் அக்குழந்தையினுடைய பன்முக அறிவினை உருவாக்கும் நிலைக்கு பெற்றோர்களின் அறிவின் அளவு முறைப்படுத்தப்படவில்லை. ஒவ்வொரு செயலையும் எந்த அறிவிலிருந்து செயல்படுகிறோம் என்பதை உணரும் நிலை ஏற்பட்டுவிட்டால் அப்போதுதான் நமது மரபறிவின் தாக்கத்தினை தனியாக பிரிக்கும் உணர்வு ஏற்படும். நமக்குள் இருக்கும் அறிவிற்கும் அதனுடைய தூண்டுதல்கள் எப்போது ஏற்படுகின்றன என்பதை பிரித்தெடுத்து இனம் கண்டு பண்ணும் நிகழ்வுதான் ஒரு மனிதனின் உயர்நிலை தனித்துவ நிலையாகும். தனிமனிதன் தன் அறிவின் எழுச்சியினை உணரும் நிலையில் மற்றவர்களின் அறிவின் நிலை எழுச்சியினை ஒழுக்கங்களையும் உணரும் நிலை ஏற்படும். இங்கே அந்நிலையை கண்டறியும் முறையைத்தான் ஸ்கேனிங் என்று கூறலாம். இப்படியே ஒவ்வொரு கான்செப்டையும், உயிரினங்களின் இயக்கத்தையும் இயற்கையின் இயக்கத்தினையும் கண்டுபிடிக்கும் நிலை தானாகவே படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். இந்நிலையில் எல்லாமே ஒன்றெனவும் அதன் பிறகு எல்லாமே ஒன்றுமில்லை எனவும் உணரும் நிலை ஏற்படும் போது அங்கே ஸ்டில்னஸ் தானாகவே உருவாகும். எதை பற்றியும் செகண்ட் தாட் ஏற்படாது. எல்லா இயக்கங்களும் இயற்கை தானே என்ற உணர்வு ஒவ்வொரு நொடியிலும் ஏற்படும். அதாவது ஏதாவது ஆதாரங்களையும் ஆற்றல்களையும் உணரும் நிலை ஏற்படும். மறுபடியும் எண்ணங்களின் நேர்மறை எதிர்மறை ஆக்கிரமிப்பால் மனிதன் ஓடிக்கொண்டும் உழைத்து கொண்டும் அலைந்தும் கொண்டுதான் இருப்பான். ஆனால் என் நேரத்திலும் இயற்கை இயக்கத்தினையும் தன்னுடைய இயக்கத்தினையும் ஒன்று சேர்ந்து வாழ முற்பட மாட்டான். ஆனால் இந்த ஆறறிவின் எழுச்சியினை உணரும் நிலையில் தன் இயக்கத்தினை உணர்ந்து நடத்தி முயல்பவர்களுக்கு இயற்கை அறிவின் நிகழ்வு மிகப்பெரிய துணையாக நிற்கும். உடல் அறிவு, நிகழ்வறிவு, நிலையறிவு, சூழலறிவு, சுற்றறிவு, மரபறிவு, அதோடு இயற்கை அறிவையும் ஒன்றிணைந்து வாழும் முறையே அதிசிறந்த உன்னத நிலையான ஸ்டில்னஸை உருவாக்கும். இயற்கை அறிவினை இடைவிடாது உணர மனிதனுடைய ஆணவமும் தானே குறைய ஆரம்பிக்கும். இயற்கை அறிவினை தன்னுடைய இயல்புகளோடு மனிதன் உணரும் நிலையில் இயற்கையின் ஒவ்வொரு அணுவணுவான துகள்களும் மனித இயல்போடும் மற்ற எல்லா உயிரினங்களின் இயக்கங்களோடும் ஒன்றோடொன்று அகப்புற தொடர்புகள் தொடாமலே தொட்டுக்கொண்டே இருப்பதை உணர முடியும். காற்று மனிதனை விட்டு தனியே இருந்தாலும் தன்னுடைய தாக்கம் இல்லாமல் மனிதன் வாழ முடியுமா? இதை போன்று பூமியோடு ஒட்டிக்கொண்டே மனிதன் இல்லை என்றால் பூமியின் தொடர்பு இல்லாமல் வாழ முடியுமா? இப்படியே இயற்கையின் அறிவினை முழுமையாக உணர மனிதனுக்கு ஸ்டில் மைண்டு தானாகவே வந்துவிடும். இதுதான் நிரந்தரமான எண்ணம் குறைக்கும் நிகழ்வாகும். இயற்கையை மனிதன் ஆழமாக உற்று நோக்கி அதன் மூலத்தினையும் விரிவாக்கத்தினையும் உணர மனிதனுக்குள் மாபெரும் அமைதி குடிகொள்ளும். ஏற்கனவே சேமிக்கப்படுகின்ற எண்ணங்களின் வீச்செல்லாம் மறைந்து உற்று நோக்கும் ஒரு இயக்கம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றும் அது ஒரு அண்டர் கரண்ட் என்ற உணர்வும் ஏற்படும். உடலறிவு, நிகழ்வறிவு, நிலையறிவு, சூழலறிவு, சுற்றறிவு, உலகறிவு,
மரபறிவு, இயற்கை அறிவு ஆகியவைகளை தாண்டி மெய் அறிவையும் உணர வேண்டினால் நிச்சயமாக எல்லாம் ஒடுங்கி போக வேண்டும். மெய்யறிவு ஒன்றுதான் அத்துணை அறிவின் மீடியேட்டராக, விட்னஸாக, சாட்சியாக, அப்சர்வராக விளங்குகிறது. அத்தனை அறிவின் சேமிப்பிற்கும், அத்தனை அறிவின் உள்வாங்குதலுக்கும், அத்தனை அறிவின் இயக்கத்திற்கும் ஒரு கருவி வேண்டுமல்லவா? அக்கருவியாக இயங்குவது மெய் அறிவாகும். இம்மெய் அறிவையே உருபொருள் என்றும், ஆத்மா என்றும், சூப்பர் கான்சியஸ்னஸ் என்றும் கூறுகின்றனர். மெய் அறிவிலிருந்து அத்தனை அறிவின் துணை கொண்டு பார்க்கும் ஒரு நிலையே முழுமை விழிப்புணர்வு நிலையாகும். மெய் அறிவிலிருந்து உணரும் நிலையில் மூளையில் பிரெயின் சிங்க்ரனைசேஷன் அண்ட் மேஜிக்கல் கோயின்சிடென்சியல் சிங்க்ரனைசேஷன் நடைபெறும். தீபக் சோப்ரா கூறிய மேஜிக்கல் கோயின்சிடென்சியல் சிங்க்ரனைசேஷன் என்ற நிலை உருவாகும். மெய் அறிவிலிருந்து உலகில் உள்ள அத்தனைக்குள்ளும் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் செய்து நுழைந்து விட முடியும். மெய் அறிவிலே இருக்க தாமரை தண்ணீர் போல இருப்பற்ற இருப்பாக இருக்கும் நிலையில் இருக்க வேண்டும். எல்லா எண்ணங்களும் குறைந்து ஒரே எண்ணத்திற்குள் புகும் வரை மற்ற அனைத்து அறிவிலும் இருக்கிறோம். ஆனால் எல்லா எண்ணங்களும் காணாமல் போய் எண்ணமே இல்லாத நிலையில் உலகத்தையும் நேரத்தையும் மறக்கும்போது டிரான்சென்டிங் ஸ்பேஸ் அண்ட் டைம் மெய்யறிவில் மட்டுமே இருக்க முடியும். அப்போது அந்த மெய் அறிவிலிருந்து புறப்பட்டு இந்த உலகில் உள்ள எதற்குள்ளும் நுழைந்து அதை அறிந்து வர முடியும். இதைத்தான் கூடு விட்டு கூடு பாய்தல் என்று கூறுகின்றனர். ஆங்கிலத்தில் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் என்று கூறப்படுகிறது. உடலறிவு, நிகழ்வறிவு, நிலையறிவு, சூழலறிவு, சுற்றறிவு, உலகறிவு, இயற்கை அறிவு, ஆத்ம அறிவு ஆகிய அறிவுகளை பிரித்து வகுத்து பார்க்கும் அறிவாக மெய்யறிவு இருக்கிறது. உடல் அறிவை பொறுத்தளவில் உயிரினங்களும் மனிதர்களும் ஒரே நிலையில் தான் இருக்கின்றோம். நிகழறிவில் இயங்கும் போதுதான் உடனுக்குடன் இமோஷன் ஆகும் நிலை ஏற்படும். நிலை அறிவாக பதிவு செய்யப்பட்டு அறிவு உள்ளுக்குள்ளே பன்முகமாக, நுண்ணறிவாக, பகுத்தறிவாக, மனச்சாட்சியாக இயங்கும்போது மூளையில் உள்ள நியூரான் நெட்வொர்க்கில் பிரிக்கப்பட்டு இன்னும் ஆழமாக பதிவு செய்யப்பட்டு உயிர்ப்போடு உறங்கிக் கொண்டிருக்கின்றன. அவற்றின் தொடர்புகளை ஏற்படுத்த உள்வாங்கும் ஒவ்வொன்றையும் பிரிடாமினேஷனுடன் உள்வாங்கும் போது மட்டுமே இவ்வறிவின் முனைப்புக்கள் அப்படியே எழும்போது கூட ஏதாவது ஆணவம், மாயை போன்ற எதுவும் கலப்படமில்லாத நிலையில்தான் ஓரளவுக்கு நுண்ணறிவும் பகுத்தறிவும் மனச்சாட்சியும் தன்னை வெளிப்படுத்தும். அவ்வாறு இல்லையென்றால் எழுந்த அறிவுகள் மறுபடியும் விழுந்துவிடும். நம்முடைய அவசரத்திற்கும் அவசியத்திற்கும் ஆணவத்திற்கும் இவ்வறிவுகளை உடனே எழுப்ப வைத்து விட முடியாது. அங்குதான் அமைதியாக உள்வாங்கும் நிலையை ஏற்படுத்தி விட வேண்டும். தட் இஸ் அப்சர்வேஷன் வித்தவுட் பிரிடாமினேஷன். உள்வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் அமைதியாக கண் காதுகளை அமைதிப்படுத்தி மிக அமைதியான இடத்தில் இருந்து கொண்டு உள்வாங்குதலும் அற்ற நிலையை ஏற்படுத்த சும்மா இருந்து நிகழ்வுறுதலை எழும்பும் நிலைக்கு மெய்யறிவின் மேற்பார்வையில் அனைத்தையும் எழும்ப வைத்து அப்படியே ஹேப்பனிங்ஸ்க்கு நிகழ்வுறுதலுக்கு விட்டுவிட வேண்டும்.
ஹேப்பனிங்ஸ் முறையில் உள்ளிருந்தால்தான், நிகழ்வுறுதலில் தொடர்ந்து நிகழ்வுறுதல் என்ற முறையில் உள்ளிருந்தால்தான் அத்தனை உண்மைகளையும் உணர முடியும். சமூகம், கலாச்சாரம், சுயநலம், அவசரம், அவசியம், ஆணவம், மாயை போன்ற எந்த இடைச்சல்களும் இல்லாத நிலையில்தான் அத்தனை அறிவின் எழும்பல்களை உணர முடியும். அப்போதுதான் நமது அறிவின் அளவுகோலையும் மூளைத்திறனின் இயக்கத்தையும் மரபணு திறன்களின் தன்னெழுச்சியையும் மரபணு குறைகளின் தன் முனைப்பையும் மரபணு திறன்களின் விரிவாக்கத்தையும் மரபணு திறன்களின் உச்ச நிலைகளையும் எந்த அளவு நமது நியூரான்களின் இயக்கம் இருக்கிறது என்பதையும் உணர்ந்து 10,000 கோடி மூளையில் உள்ள நியூரான்களை எப்படி பயன்படுத்தலாம் என்ற தூண்டுதல் ஏற்படும். அந்த தூண்டுதலை எப்போது உணர்கிறோமோ அப்போது முழுமையாக பயம் என்பது நம்மை விட்டு தானாகவே ஓடிவிடும். பயம் என்பது 2 வகைப்படும். ஒன்று வாழ்வியல் பயம், 2 மரண பயம். இந்த 2 பயம் நம்மை விட்டு ஓடிவிடும். மெய் அறிவின் மையம் கொண்டுள்ள நிலையை உணர முடியும். மெய் அறிவின் மையம் கொண்டு அனைத்தையும் அந்தந்த மெய் அறிவின் மூலம் ஊடுருவி பாயும் நிலையே மனம் கடந்த நிலையாகும். அப்படி ஊடுருவி பாயும்போது உலகத்தில் இருக்கும் அத்தனையிலும் நிறைந்திருக்கும் உண்மைகள் புரியும். அது மட்டுமல்ல, இப்பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அசைவையும் புரிய முடியும். அப்படி பிரபஞ்சத்தின் அதிசயங்களை உணரத் தொடங்கும் போது ஸ்டில் மைண்ட் உருவாகி நாம் ஒன்றுமில்லை என்பது தீர்க்கமாக உலகில் முழுவதும் பறந்து வருவது போன்ற உணர்தல் ஏற்படும். அதாவது நாம் ஒன்றுமே இல்லை என்பது தீர்க்கமாகி இந்த பிரபஞ்சம் முழுவதும் நம்மை அறியாமலே நாம் பறந்து வருவது போன்ற உணர்தல் ஏற்படும். தற்பயம் என்ற சூழலில்தான் எல்லா அறிவும் துணையாக நிற்கின்றன. தன் பயம் என்ற நிலையில் உணர்வு ஏற்படும் போது அறிவின் முனைப்புகள் காணாமல் போய்விடும். அனைத்து நிலையும் மெய் அறிவின் மூலம் பயணம் செய்யும் போது பயம் காணாமல் போகும். அதே நேரத்தில் தற்பயமும் ஆக்கிரமிப்பு நேரத்தில் அத்தனை அறிவும் அடங்கும் நிலையும் உருவாகும். 6 அறிவுடனும் இருப்பதை குறியீடாக உணர்த்துவது சுய உணர்வுடன் இருப்பதை உணர்த்துவதாகும். வெளிப்படையான இவ்வறிவின் இயக்கம் குறையும் போதோ அல்லது சுய அறிவின் இயங்கவில்லை என்பதை உணர முடியும். 6 அறிவையும் கடந்து இயங்கும் நிலையில்தான் சுயமுமற்று எண்ணமற்ற நிலையில் இயங்குவதை உள்வாங்க முடியும். மனம் கடந்த நிலையில் இருந்து இயங்கும் நிலையை மனம் கடந்தவர் அந்நேரத்தில் உணர முடியும். ஆனால் அது முடிந்த பிறகு நினைவுபடுத்தி பார்க்க முடியும். அதாவது அந்த மனம் கடந்த நிலையிலும் தான் எப்படி இயங்கினோம் என்பதை உணர முடியும். எதில் ஈடுபடுகிறோமோ அதில் 100% ஈடுபடும் நிலை ஏற்படும். உருவாகும் ஒவ்வொரு நிலையிலும் மனம் கடக்கும் வாய்ப்பு உண்டு. மனம் கடக்கும் என்பதை கனவற்ற உறக்கத்திலும் நினைவிழந்த நிலையிலும் இருக்கும் மயக்கமற்று நிலையையும் நினைவுறுத்தி பார்த்தால் அவைகளை நாம் உணர முடியும். ஒவ்வொரு நிகழ்விலும் உச்சரிப்பிலும் ஏதாவது ஒரு நொடியில் மனிதன் மனத்தை கடக்கும் ஒரு நிகழ்வு நடந்தே ஆகிறது. அப்போது நாம் எண்ணமற்று போகிறோம் என்பதை கான்சியஸாக உணர்வதில்லை. கனவற்ற நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை கனவு கலைந்த நேரத்தில் உணர்கிறோம். இதைப் போலவே நாம் எப்போதும் எண்ணம் உற்று செயல்படுகிறோம் என்பதையும் எண்ணம் அற்று செயல்படுகிறோம் என்பதையும் கணக்கிட்டு பார்க்கும் ஒரு நிலையில்தான்
நமக்குள் இருக்கும் அண்டர் கரண்ட் இயக்கத்தை உணர முடியும். இந்த உடம்பிற்குரியதாக உள்ளதே மனம், இந்த உடம்பிற்குரியதாக உள்ளதே மனம் கடக்கும் நிலையாகும். இதை தியானத்தினாலோ மற்ற எத்த பயிற்சியினாலோ சில நொடிகள் பெறுவது போல் பெறலாம். ஆனால் அந்நொடிகளில் மாறிப்போய்விட்டால் மறுபடியும் எந்நொடி பொழுதில் இருக்கிறோம் என்பது புரியாமல் போய்விடும். ஆனால் செல்ஃபாலஜியில் இருந்து ஒப்பீடற்ற நிலையில் ஒன்றில் ஊன்றி இருக்கும்போது நாம் மனத்தை கடக்கும் அந்நொடியை மிக துல்லியமாக உடனே கண்டுவிட முடியாது. ஆனால் போக போக எந்நொடியில் நம்முடைய மனத்தை கடக்கிறோம் என்றும் அம்மனம் கடந்த நிலை எவ்வளவு நேரம் நீடித்திருக்கிறது என்பதையும் அதையே தொடர்ந்து எப்படி நீட்டித்துக் கொள்வது என்பதையும் கான்சியஸாகவே உணரும் நிலை ஏற்படும். அந்நிலையில் எழும் அனைத்தும் எதை பற்றி எழுகிறதோ அதை பற்றிய கடைசி உண்மை என்று அறியலாம். அதுதான் வள்ளுவர் கூறியதாக உணர முடிகிறது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதை உணர முடிகிறது. ஏனென்றால் மற்ற எல்லா நேரங்களிலும் நமக்குள் இருக்கும் அறிவினை வைத்து ஈகோ ஆர் ஃபால்சு ஈகோவையும் வைத்து கலந்து உச்சரிக்கப்படும் ஒன்றாகவே வெளிவரும். ஆனால் மனம் கடக்கும் நிகழ்வு என்பது ஏற்கனவே பொதிந்து சேமித்துப்பட்டுள்ள அறிவின் கூட்டுக்கலவையின் மூலம் ஏற்பட்டுள்ள இரசாயன மாற்றத்தில் அடிப்படையில் தானே எழுகின்ற ஹேப்பனிங்ஸ் ஒன்றினை உணரலாம். தனி மனிதன் ஒவ்வொருவனுக்கும் எழுவதை முதலில் உணரப் பழகியவன் பிறரை மனம் கடந்து உச்சரிக்க செயல்பட வைக்க முடியும் என்ற நிலைக்கு வந்து விடுவான். செயலற்ற செயல் அல்லது இயக்கமற்ற இயக்கம் என்பதை இப்படி புரிந்து கொள்ளலாம். இதில் கர்மானிய கர்மா என்ற பகவத்கீதையினுடைய வார்த்தையை கொஞ்சம் பொருத்தி பார்க்க முடியும். எப்போதெல்லாம் காப்பியிங் பிளானிங்கில் வாழ்கிறோமோ அப்போதெல்லாம் எண்ணங்கள் இடையூறாக தொடர்ந்து துளைத்து கொண்டே இருக்கும். ஹாப்பனிங்ஸில் இருக்கும்போது எண்ணங்கள் மறுபடியும் ஏறுவதில்லை. அவ்வெண்ணங்கள் ஹாப்பனிங்காக எழுந்து ஹாப்பனிங்காக மறைந்துவிடும். உடம்பிற்குள் எண்ணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்கும் நிலையில் எண்ணம் உருவாகின்ற ஒன்று மரபறிவின் மூலம் மூளையில் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. இங்கேதான் இயற்கையின் எல்லையற்ற சக்தியை உணர முடியும். இந்த கடவுள் தன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பிசிக்கலாகவும் மெட்டாபிசிக்கலாகவும் உணர முடியும். ஒவ்வொரு நினைவிலும் முயற்சியிலும் செயலிலும் 6 அறிவும் அங்கம் வகிக்கின்றன. நிகழ்வறிவும் சூழலறிவும் நிழலறிவும் நிலையறிவும் நேரடியாக தெரிந்த அல்லது உணரக்கூடிய அறிவாகும். இவற்றின் குறியீடுகளுக்கு அனுபவங்கள் உண்டு.